ஹாய் காய்ஸ், ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் அன்னைக்கு லீவ் விட வேணாம், எப்படியாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம், ஃபோர்ஸ் பண்ணியாவதுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஹேனா மில்லின்ற ஒர்க் அவுட்டு, சோயல் டெங் ஒர்க் அவுட், இவங்க 2 வீடியோ ஒர்க் அவுட் பார்த்து தான் நான் இன்னைக்கு பண்ணேன். ஸோ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு மாமியார் வீட்டில் சாமி கும்பிட்டு போனோம். சாமி கும்பிடும் போது ஹஸ்பண்டுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லுவார். அதாவது தண்ணி இருக்க இடத்துல நம்ம கையில் தேங்காய் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நிற்குமா, ஆனால் எனக்கெல்லாம் நிற்கல, பட் ஹஸ்பண்டுக்கு நின்றுது. ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிரிக்கெட் விளையாட போயாச்சு. வெளியே நிறைய பசங்க இருந்தாங்க. பசங்களோட கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடும். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து சாமி கும்பிட்டோம். எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் சாம்பிராணிலாம் போடுவார். ஸோ எங்கே மூளை முடக்கு எல்லா இடத்துலையும் போடுவார். ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு அண்ட் பராசக்தி மூவிக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாரு, அமேசான்லேருந்து எடுத்தது. சூப்பராக இருக்கும் இது போட்டால். ஸோ பராசக்தி மூவிக்கும் போயிட்டோம். செம்ம கூட்டம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் மாட்டு பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ஏரியாவில் வந்து ஈவெண்ட் மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு பசங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேம்ஸ்லாம் சூப்பர் சீனியர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ அதிலே நான் 3 ப்ரைஸ் வின் பண்ணேன். அண்ட் பாப்பாவும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தா. பசங்கள்லாம் அதில் நல்லா ஈடுபாடு பண்ணி என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அண்ட் அவ்வளோதான், டே கம்ப்ளீட் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.